ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஷேர் கேஷ் வெப்சைட்டில் எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுதான் இந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டில் எப்படி ஒர்க் பண்ணலான்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபைலை நீங்கள் இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறீங்க. அந்த ஃபைலை வேறு யாரும் டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட் ஏறும். அவரேஜாக ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணால் $1 $20 வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் வர சான்சஸ் இருக்குது. சரி, இந்த வெப்சைட்டில் எப்படி ஜாயின் பண்ணலாங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ரிஜிஸ்டர் கொடுங்க. இந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கு. உங்களை பற்றி உங்கள் நேம், ஸ்ட்ரீட் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருங்க. ஒரிஜினலாக கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இந்த வெப்சைட்டோட ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த காப்பிரைட்டட் கண்டென்ட் போடக்கூடாது, அடல்ட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் போடக்கூடாது, உங்கள் சர்வீஸை நீங்களே, உங்கள் ஃபைலை நீங்களே டவுன்லோட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ரூல்ஸ் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணி ஃபினிஷ் கொடுத்துருங்க. யூசர் நேம் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பீங்களா, அந்த இதில் டைப் பண்ணுங்கள். உங்கள் மெயில் அட்ரஸ் கொடுக்காதீங்க. ஓகே, இப்போ இந்த வெப்சைட்டில் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு மெம்பர் ஆகியாச்சு. இதில் நீங்கள் எப்படி ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த டேஷ்போர்டில் நீங்கள் வந்து எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்க, நேரத்தை ஏர்னிங்ஸ் எவ்வளோ, உங்கள் இதை பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அதில் இருக்கும். பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ எப்படி ஃபைல் அப்லோட் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். மானிஸ்டேஷன் டூல்ஸில் ஃபைல் அண்ட் அப்லோடிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுங்க. அதில் அப்லோட் ஃபைல்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃபைல் எதுங்கிறது அதை ஃபைலை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைல் தான் இல்லை, எத்தனை ஃபைல் வேணாலும் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ 2 ஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அப்லோட் கொடுக்குறேன்.
ஓகே, 2 ஃபைலுக்கும் அப்லோட் ஆகிட்டு, இந்த அப்லோடான ஃபைலுக்குரிய லிங்க்கை நீங்கள் எப்படி எடுக்கலாங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த 2 ஃபைலுக்குரிய லிங்க் எதுவுமே உங்களுக்கு தெரியல, அப்புறம் எப்படி ஷேர் பண்ணுவீங்க? முதல்ல லிங்க்கோட யூஆர்எல் என்னன்னு எப்படிங்கிறத பார்க்கலாம். மேனேஜ் ஃபைல்ஸில் போங்க. மேனேஜ் ஃபைல்ஸில் நீங்கள் அப்லோட் பண்ண ஃபைல் ஃபுல்லாமே ஒரு ஃபோல்டர் ஃபார்மேட்டில் கிடக்கும். இப்போது 2 ஃபைல் இருக்குது, அதில் ஒரு ஃபைலுக்குரிய லிங்க்கை நான் இப்போ எடுத்து காமிக்கேன். ரைட் கிளிக் கொடுத்து கெட் இன்ஃபோ கொடுங்க. இந்த அதுக்காக லிங்க், இந்த லிங்க் தான் இந்த ஃபைலுக்குரிய டவுன்லோட் யூஆர்எல் லிங்க். அதை நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டேன். ஓகே, இப்போ யாரும் இந்த இதை டவுன்லோடு கொடுத்து டவுன்லோடு பண்ணால் உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் ஆயிரும். ஒரு ஆள் டவுன்லோடு பண்ணால் $1 $20 வரைக்கும் earn பண்ணலாம். ஸோ நினச்சிக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு 2-3 பேர் உங்கள் ஃபைலை டவுன்லோட் பண்ணாலே போதும். நீங்கள் அவரேஜாக ஒரு நாளைக்கு $10 வரைக்கும் earn பண்ணலாம். ஆனால் அவங்க இதில் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல் ரொம்ப ஒர்த்தான ஃபைல் ஆகணும். சும்மா இந்த சினிமா சாங்ஸ், ஆன்டிவைரஸோட கிராக் ஃபைல், சிஎல் கீஸ் அந்த மாதிரி சிம்பிளாக எதுவும் போட்டுட்ருக்காங்க. ரொம்ப ரேரான ஃபைல் லைக்ஸ் இந்த ஃபேஸ்புக் பாஸ்வேர்ட் ஹேக்கிங், ஜிமெயில் பாஸ்வேர்ட் ஹேக்கிங், அந்த மாதிரி ஹேக்கிங் சாஃப்ட்வேர்ஸ் மோஸ்ட்லி இதில் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள்கிட்ட எந்த ஃபைல் இருக்கோ அந்த ஃபைல் மோஸ்ட்லி யார்ட்டையும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் டவுன்லோடு கொடுக்குறேன். டவுன்லோடு கொடுத்தோன்னா டேரெக்டாக டவுன்லோட் ஆகிடாது, இது சர்வீஸ் கேட்கும். இது ஏதாவது ஒரு சர்வே கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ண முடியும். ஒரு சர்வே கம்ப்ளீட் பண்ண அவரேஜாக 5 to 10 minutes ஆகலாம். இப்போ இந்த இதை நான் கிளிக் பண்ணுறேன், பஸ்ஸில் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இந்த வந்துருச்சா? இது கொஸ்டின்ஸ் கேட்கும், அந்த மாதிரி சம்திங் கொடுத்து இதை நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் உங்களுக்கு நீங்கள் இந்த சர்வே கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு டவுன்லோட் ஃபைல் வந்துடும். ஓகே, திரும்பவும் சொல்கிறேன், இந்த வெப்சைட்டோட ரூலை. ஷேர்கேஸ் வெப்சைட்டில் நீங்கள் இப்போது ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்திருக்கா, ஒரு கிளிக் என் டவுன்லோட் ஃபைல் நான் கொடுத்தேன், அதுக்கு டீட்டெயில்ஸ் தான் இருக்குது. ஒரு விசிட்டர், ஒரு கிளிக் டுடே. ஏர்னிங்ஸ் எதுவுமே இல்லை, பிகாஸ் நான் இந்த ஃபைல் இன்னும் டவுன்லோட் பண்ணலை. ஓகே, இந்த ஷேர்கேஸ் வெப்சைட்டில் எப்படி ஒர்க் பண்ணலான்னு பற்றி சொல்கிறேன். ஷேர்கேஸ் வெப்சைட் ஒரு ஃபைல் அப்லோடிங் வெப்சைட் மாதிரி தான். நீங்கள் உங்கள் இருக்கிற ஃபைலை அப்லோட் பண்ணுறீங்க, அந்த ஃபைலை வேறு யாரும் டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு அமௌண்ட் ஏறும். ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணால் $1 $20 வரைக்கும் ஏர்ன் பண்ண சான்சஸ் இருக்குது. அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த மானிட்டைசேஷன் டூலில் ஃபைல் அண்ட் அப்லோடிங் ஆப்ஷன் இருக்கும். அதில் அப்லோட் ஃபைல் கொடுங்க. அப்லோட் ஃபைல் கொடுத்தோன்னா இந்த சைடு ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆடு கொடுத்து உங்கள் ஃபைலை ஆட் பண்ணிவிட்டு இதில் அப்லோடு கடைசி கொடுத்துருங்க. அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபைலோட லிங்க் எடுக்கிறதுக்கு மேனேஜ் ஃபைல்ஸ்குள்ளே போங்க. மேனேஜ் ஃபைல்ஸ்குள்ளே அந்த ஃபைலில் ரைட் கிளிக் கொடுங்க. கொடுத்து கெட் இன்ஃபோ கொடுத்தோன்னே ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்க் தான் அந்த ஃபைலுக்குரிய டவுன்லோட் லிங்க்கு. அந்த இதை நீங்கள் இந்த யூஆர்எல் ஓப்பன் பண்ணோன்னே நான் டவுன்லோட்னு வரும். அந்த டவுன்லோட் கொடுத்தோன்னா சர்வீஸ் ஒரு 4-5 சர்வீஸ் வரும். அந்த சர்வீஸில் வேறு ஏதாவது ஒரு சர்வே கிளியர் பண்ண மட்டும்தான் உங்கள் ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஓகே, இந்த இதில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லித்தரேன் ஒர்க் பண்ண. அதாவது உங்கள்கிட்ட ஒரு ரேரான ஃபைல் எதுவுமே இல்லை, ஃபைல்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா எப்படி இல்லை, அதாவது பாஸ்வேர்டை ஹேக் பண்ணுற மாதிரி சம்திங் விண்ட்ரா பாஸ்வேர்ட் ஹேக்கிங் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் எதுவுமே இல்லை, நான் இப்படி என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன குறுக்கு வழின்னு சொல்லலாம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் யூடியூப்பில் போகிறேன்.
எஃபி பாஸ்வேர்ட் ஹேக்கிங் அந்த இதை கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகே, சும்மா இப்போ இந்த வீடியோ நான் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி உங்களோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அந்த ஃபேஸ்புக் ஹேக்கர் V1.9ங்கிற சாஃப்ட்வேர் இருக்கா, அந்த சாஃப்ட்வேர் உங்கள்கிட்ட இருக்குங்கிற மாதிரி போட்டுருங்க. இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி இந்த வீடியோக்குரிய லிங்க் உங்கள்கிட்ட இருக்குங்கிற மாதிரி காமிக்கிறதுக்காக உங்கள் யூடியூப் சேனலில் அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட்வேருக்குரிய லிங்க்கை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் ஓகே தான், டவுன்லோட் பண்ண முடியலனாலும் சரி, சும்மா இந்த சாஃப்ட்வேர் லிங்க் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட இருக்கும் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரோட செட்டப் ஃபைல், அந்த ஃபைலுக்கு நேமை மட்டும் மாற்றிடுங்க. ஃபேஸ்புக் ஹேக்கர் V.1.9 ஃபார் எக்ஸாம்பிள். சரி, இந்த டெஸ்க்டாப் அந்த ஃபோட்டோ வீடியோ கன்வெர்ட்டர்னு இருக்கா, அதுக்கு ரீநேம் கொடுத்து ஃபேஸ்புக் பாஸ்வேர்ட் ஹேக்கர் V1.9 இப்படி கொடுத்துருங்க. அந்த நேமை வந்து ஒரு வீடியோ நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்து உங்கள் சேனல் அப்லோட் பண்ணுங்க தெரியுமா, அந்த சாஃப்ட்வேருக்குரிய மேலே நேம் இருக்கா, மவுஸ்க்கு நேராக வச்சுருக்கோம் பாருங்கள். ப்ளஸ் அந்த நேமை வந்து உங்கள்கிட்ட இருக்க ஒரு செட்டப் ஃபைலுக்கு வச்சு காமிச்சிட்டு அதை அப்படியே அப்லோட் பண்ணிடுங்க. ஓகே, சரி, இந்த ஃபைல் உங்கள்கிட்ட இருக்குது போல் அப்படின்னு நினச்சி உங்கள் ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ண சான்சஸ் இருக்குது. மேபி நீங்கள் இப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த ஷேர்கிஸ் வெப்சைட்டில் உங்களுக்கு டவுன்லோட்ஸ் நிறையா வரும். சும்மா சாதாரண ஃபைல்ஸ் யாருமே எடுக்க மாட்டாங்க, ரொம்ப ரேரான ஃபைல்ஸ். இந்த சொன்ன பாஸ்வேர்டு ஹேக்கிங், மோஸ்ட்லி ஹேக்கிங் சாஃப்ட்வேர்ஸ் தான் அந்த வெப்சைட்டில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.